இடைமுழுக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் இணைந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி. இன்று 25ஆம் நாள் ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய நாளின் செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றும் பற்பல செய்திகள் இருக்கின்றன. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தொடர்பிலே கோடபாய அவர்களின் அந்த வழக்கு தொடர்பான செய்தி இருக்கின்றது. மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மற்றும் தெல்தனிய பிரச்சனை தொடர்பான செய்தி இருக்கிறது. மேலும் அதிவேகம் தொடர்பாக இளைஞர்களிடமிருந்து மோட்டார் சைக்கிள் பறித்த போலீஸாரின் செய்தி இருக்கின்றது. இது போன்ற இன்னும் பல செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். கோடபாய ஆசாத் மௌலானாவை சந்தித்த புகைப்படம் நீதிமன்றத்திலே அம்பலமான ஒரு சாட்சியமாக இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு விசாரணைகளில் தன்னை கைது செய்வதை தடுக்கும் ஆணையை கூறி முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு விசாரணையில் முக்கிய சாட்சியம் ஒன்று இது தொடர்பிலே அம்பலமாகி இருக்கிறது. அதுதான் இந்த புகைப்படம் தொடர்பான சாட்சி. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில், அதாவது நேற்று 24/6/2026 இடம்பெற்ற விசாரணையில் குறித்த சாட்சியம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விசாரணையின் அடிப்படையில் இந்த விசாரணையின் பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையாகிய சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கோடபாய குறித்த முக்கிய புகைப்படம் ஒன்றை விசாரணையின் போது முன்வைத்திருக்கின்றார். இதில் கோடபாய ராஜபக்சவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சனல்பு அலைவரிசைக்கு தகவல்களை வழங்கிய ஆசாத் மௌலானா என்று அழைக்கப்படும் முகமது ஹன்ஸிடம் ஒன்றாயிருக்கும் புகைப்படத்தை நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள். இது குறித்த விடயமாக கோடபாய ராஜபக்சவின் கைது நடவடிக்கையை தடுப்பதற்காக தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேராணை மனு நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சட்டமாதிபர் திணைக்களத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட கோடபாய ராஜபக்ச மற்றும் ஆசாத் மௌலானா ஆகியோரின் கூட்டு புகைப்படம் எவ்வாறு எடுக்கப்பட்டது என்பது தனது கட்சிக்காரருக்கு நினைவில் இல்லை என்று ஜனாதிபதி சட்டமா அதிபர் ரமேஷ் டி சில்வா இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மேலும் பல்வேறு தரப்பினர் அரசியல்வாதிகளை தவறாமல் சந்திக்க வருவதால் அத்தகைய புகைப்படம் இதற்கான நினைவு இல்லாததில் ஆச்சரியமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2017ஆம் ஆண்டில் கோடபாய ராஜபக்சவின் இல்லத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஆசாத் மௌலானா சந்தித்தார் என்ற கூற்றை மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி முழுமையாக மறக்கவில்லை. இருப்பினும் அந்த சந்திப்பின் போது கோடபாய கூறப்பட்டதாக கூறப்படும் விடயங்கள் ஒரு அரசியல்வாதியால் சாதாரணமாக நடத்தப்படும் வகையிலான சாதாரண உரையாடல்கள்தான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆசாத் மௌலானா உடனான சந்திப்பையே அல்லது அது தொடர்பான புகைப்படத்தையோ மறக்கவில்லை என்றாலும் சனல் போவிற்கு ஆசாத் மௌலானா அளித்த அறிக்கையையும் அவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தையும் சமர்ப்பித்த ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகர் அந்த உண்மைகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று வலியுறுத்தி இருக்கின்றார். நாட்டின் நீதித்துறை, சட்டத்திறனிகள் மற்றும் முக்கிய அரசியல் படுகொலைகள் உள்ளிட்ட பல சம்பவங்கள் குறித்து ஆசாத் மௌலானா கூறியிருந்த அறிக்கைகளை அவர் நீதிமன்றத்திலே வாசித்து காட்டியிருக்கின்றார். மேலும் ஆசாத் மௌலானாவின் அரசியல் சித்தாந்தங்களை சுட்டிக்காட்டி இலங்கையை பற்றி இத்தகைய அறிக்கைகளை வெளியிட்ட ஒருவரின் நம்பகத்தன்மையை சட்டமா அதிபர் திணைக்களம் கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றது. இது போன்ற சந்தேகத்திற்குரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த ஒரு தனி நபரின் கூற்றுக்களின் அடிப்படையில் கோடபாய ராஜபக்சவை கைது செய்ய சட்டமா அதிபர் திணைக்களம் முயற்சிப்பது வெட்கக்கேடானது என்று ரமேஷ் டி சில்வா இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். ஆசாத் மௌலானாவின் கூற்றுக்களை நம்புவதை சட்டமாதிபர் திணைக்களம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய எண்ணற்ற குழுக்களின் அறிக்கைகளில் கோடபாய ராஜபக்சவுக்கு எதிராக எந்த ஒரு உண்மைகளும் குறிப்பிடப்படாத ஒரு சூழலில் ஆசாத் மௌலானாவின் ஒரு அறிக்கையின் அடிப்படையில் மட்டுமே அவர் கைது செய்யப்பட தயாராகி வருகிறார் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஜனாதிபதியின் சட்டத்தரணி வாதத்தை தொடர்ந்து சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு
பதிலளிக்க போதுமான நேரம், அதாவது நேற்று இல்லாததால் மேலதிக வாதங்களை முன்வைப்பதற்கான மனு மீதான விசாரணையை ஜூலை 6 மற்றும் 9ஆம் தேதிகளுக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது. மேலும் செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். உயிர் ஆபத்தான நிலையை எட்டியுள்ள நிலைமை ஜனாதிபதி செயலாளரின் அவசர சுற்றறிக்கை. அதாவது இந்த டெங்கு நோய் தொடர்பிலே ஒரு அவசரமான செய்திகள் சொல்லப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் நாட்டிலே இப்பொழுது டெங்கு பரவல் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இயற்கையின் தாக்கங்கள் அவ்வப்போது மாறி மாறி தென்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் அதற்காக ஒத்திசைவானவர்களாக நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவ்வப்போது இந்த சுகாதார திணைக்களம் மற்றும் அரசின் செய்திகளை சுபிமெடுத்து எங்களை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயற்கையின் மாற்றம் இங்கு மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளில் மிக மோசமாக இருக்கின்றது. வெப்ப அலைகள் மிக மோசமாக அடித்து கொண்டிருக்கிறது. பலர் அங்கே இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுக்கும் இந்த எல் நீனோ தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கவனம் இல்லாமல் இருப்பதை விட்டு அதில் மிகுந்த அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் அதில் இருக்க வேண்டும். நாட்டில் தீவிரமடைந்துள்ள டெங்கு நோய் தொடர்பில் ஜனாதிபதி செயலாளர் புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி தற்போது டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாகவும் இது உயிராபத்தான நிலையை எட்டியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் மற்றும் அரச கூட்டுத்தாபன தலைவர்களுக்கு அவசியமான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மேல் மாகாணம் டெங்கு பரவல் அதிகமுள்ள வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அரச மற்றும் தனியார் நிறுவனங்கள், கட்டுமான தளங்கள் மற்றும் பாடசாலைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் மீன்பிடி துறைமுகங்கள், குடியிருப்பு வலயங்கள் மற்றும் நகரங்களில் உள்ள பொது இடங்கள் ஆகிய இடங்களை விசேட அவதானத்திற்கு உட்படுத்துமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த இடங்களில் நுழம்பு பெருக்குவதை தடுப்பதற்கான சூழலை உறுதிப்படுத்த வேண்டியது அந்த நிறுவன தலைவர்களின் நேரடி பொறுப்பாகும் என்று சுற்றறிக்கையிலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதேவேளை அரசு நிறுவனங்களில் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்கும் அவற்றை நெறிப்படுத்துவதற்கும் விசேட குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்பான மாதாந்த அறிக்கைகளை அந்த பிரதேச மருத்துவ அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அதன் ஒருங்கிணைக்கப்பட்ட சுருக்க அறிக்கையை ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்ப வேண்டும் எனவும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே இதிலே நாங்கள் சிறந்த அக்கறை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் இதில் அக்கறை செலுத்தாத விடத்து எத்தனையோ உயிர்களை பலி கொடுத்திருக்கின்றது இந்த தேசம். எனவே இந்த அறிக்கைகளை செவிமடுங்கள், முற்கூட்டிய தயார்படுத்தல்களை தொடருங்கள். மேலும் ஒரு செய்தியாக, சில்லறைத்தனமான அரசியலை செய்பவன் நான் அல்ல என்று அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இவ்வாறு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது 23/6/2026 அன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கரைவலை கடற்றொழிலாளர்களின் பிரச்சனைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். யுத்தத்தாலும் தொடர்ச்சியான புறக்கணிப்புகளினாலும் கிளிநொச்சி மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவிக்கின்றார். குறிப்பாக மாவட்டத்தின் சுகாதார கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அடுத்ததாக நடைபெறவுள்ள கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கான உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளை துறை சார்ந்தவர்கள் உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அவ்வாறு கிளிநொச்சி மாவட்ட மக்களின் நலன் கருதி எடுக்கப்படும் அனைத்து சாதகமான நடவடிக்கைகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் எனது முழுமையான ஆதரவையும் பங்களிப்பையும் நான் வழங்குவேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கிளிநொச்சி மாவட்ட மக்கள் பல்வேறு வழிகளில் இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்களாம். எனக்கு சில்லறைத்தனமான அரசியல் செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று அவர் சொல்லியிருக்கின்றார்.
நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச மற்றும் ரோஹித அபே குணவர்த்தன ஆகியோருடன் ஒன்றிணைந்து நான் ஒரே மேடையில் ஏறிய போதும் இதனைத்தான் கூறினேன் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். இனியும் பேசுவேன். என்னிடம் எந்தவித குறுகிய அரசியல் நோக்கமும் கிடையாது என்று ராமநாதன் அர்ஜுனா சொல்லியிருக்கின்றார். மேலும் இந்த தென்தனிய பிரச்சனை தொடர்பிலே அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே தென்தனிய பகுதியிலே பெண் வைத்தியர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரின் மனைவி நுவரெலியா போலீஸ் நிலையத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். பெண் வைத்தியரின் கொலை தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் கடந்த ஒரு வார காலமாக தலைமறைவாகி இருந்த நிலையிலே யாழ்ப்பாணத்திலே வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். யாழ்ப்பாண குற்ற புலனாய்வு பிரிவு நடத்திய கூட்டு நடவடிக்கையின் பேரிலே சாவகச்சேரி கைதடி பகுதியில் வைத்துத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதன்போது சந்தேக நபருடன் அவரது மனைவியும் இளம் பிள்ளைகளும் உடன் இருந்த நிலையில் அவர் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டிருக்கின்றார். காங்கேசன்துறைக்கு சென்று கொண்டிருந்த பேருந்தில் இருந்த சந்தேக நபர் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல தயாராகி கொண்டிருந்ததாக போலீசார் சந்தேகிப்பதாக சொல்லப்படுகின்றது. இதன்போது சந்தேக நபர் முகமூடியும் தலைக்கவசமும் அணிந்த பெண் போலவும் அவரது மனைவியும் முஸ்லிம் பெண் போலவும் வேடமிட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இதன்போது அப்பெண்ணிடமிருந்து ஒரு அடையாள அட்டையும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையின் போது தனது ஏனைய 2 குழந்தைகளையும் பார்த்து கொள்வதற்காக சரணடைவதற்காகவும் வவுனியாவிலிருந்து குருநாகல் பகுதிக்கு வந்ததாக சந்தேக நபர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இதனையடுத்து சந்தேக நபர் விசாரணை அதிகாரிகளிடம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதுடன் சந்தேக நபர் மனைவி மகளிடமிருந்தும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதில் தனது தந்தை தன்னையும் தனது சகோதரனையும் 21ஆம் தேதியன்று தனது பாட்டி வீட்டில் விட்டு சென்றதாக அவர் கூறியிருக்கின்றார். சந்தேக நபர் சில நாட்கள் நீர்கொழும்பிலும் சிலாவம் பகுதிகளிலும் மாறு வீடமிட்டு தங்கியிருந்து சில நாட்கள் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கடந்த 17ஆம் தேதி தெல்தனிய பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் பெலிகம பகுதியை சேர்ந்து 33 வயதான இளம்பெண் வைத்தியரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருந்த நிலைமையிலே போலீசார் அந்த குற்றவாளியை நீண்ட நாட்களாக, அதாவது கடந்த ஒரு கிழமையாக தேடிக்கொண்டிருந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையில் அந்த விடயங்கள் தற்பொழுது எந்த நாட்டுக்கு சென்றாலும் குற்றவாளிகளை அவர்கள் கைது செய்யக்கூடிய நிலையிலே தான் இப்பொழுது அரசாங்கத்தினுடைய போலீஸ் திணைக்களம், குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது போன்ற நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறான பாரிய குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பிவிட்டால் தாங்கள் தப்பிவிடுவோம் என்று நினைத்து கொள்கின்றார்கள். அண்மையிலே பல குற்றவாளிகள் வெளிநாடுகளிலே தப்பிச் சென்றிருந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்ட விடயங்கள் யாவரும் அறிந்த நிலையில் மீண்டும் மீண்டும் அவ்வாறான குற்றங்களை செய்துவிட்டு தப்பியோடு நினைக்கின்றார்கள். விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றிய தங்கம் உரிமையாளர்கள் தொடர்பில் அமைச்சர் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களிடமிருந்து இராணுவம் தங்க நகைகளை கைப்பற்றவில்லை என்றும் மாறாக விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் அடுத்த 3 மாதங்களுக்குள் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் அமைந்திருந்த விடுதலை புலிகளின் களஞ்சியங்களில் இருந்து சுமார் 150 கிலோகிராம் தங்க நகைகள் மட்டுமே கைப்பற்றப்பட்டதாக அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். குறித்த நகைகளின் உரிமையாளர்கள் தொடர்பான எந்த தகவலும் இராணுவத்திடம் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த தங்க நகைகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவு, தங்க ஆபரணங்கள் அதிகார சபை மற்றும் இலங்கை மத்திய வங்கி ஆகியவை இணைந்து விசாரணை மற்றும் உறுதிப்படுத்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் 3 மாதங்களுக்குள் தங்க நகைகள் நீதிமன்றத்திடம் கையளிக்கப்படும் என்றும் சட்ட ரீதியாக உரிமை கோருபவர்களுக்கு அவற்றை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 2014ஆம் ஆண்டு தங்களது அடையாளங்கள் மற்றும் ஆவணங்களை முறைமையாக
உறுதிப்படுத்திய 2015 பேருக்கு தங்க நகைகள் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தகுந்த ஆவணங்களை சமர்ப்பிப்பவர்களுக்கு தொடர்ந்தும் நகைகள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலோ அல்லது தேர்தல் பிரச்சாரங்களிலோ எந்தவித வாக்குறுதியும் வழங்கப்படவில்லை என்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இந்த நகைகள் உண்மையில் விடுதலை புலிகளின் வங்கிகள், அதாவது தமிழீழ வைப்பகம் மற்றும் பொறுமைய மேம்பாட்டு நிறுவனத்தினுடைய கிராமிய வங்கி மற்றும் சமூக மேம்பாட்டு வங்கிகளிலே இந்த மக்கள் கூடுதலாக அங்கு அடகு வைத்திருந்திருக்கிறார்கள். இவ்வாறு பல மக்களின் நகைகள் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்றது. உண்மையில் அந்த மக்களின் நகைகள் திரும்பி கிடைத்தால் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விடயமாக இருக்கும் இல்லையா? மேலும் கிளிநொச்சியிலே 12 அதிவேக மோட்டார் சைக்கிள்களை காவல்துறை பறிமுதல் செய்திருக்கின்றது. அதாவது கிளிநொச்சி பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்களை கட்டுப்படுத்தும் நோக்கிலே தான் போக்குவரத்து காவல்துறையினரின் விசேட அதிரடி வீதி சோதனை நடவடிக்கை இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. வீதி விபத்துக்களை தடுப்பதையும் பாதசாரிகள் மற்றும் ஏனைய வாகன சாரதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு நேற்று முன்தினம் 23, 24 தேதிகளில் இந்த அதிரடி சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த வீதி சோதனையின் போது பல்வேறு போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபட்டு 12 அதிவேக சொகுசு மோட்டார் சைக்கிள்கள் காவல்துறையினரால் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. வீதியில் செல்லும் பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வாகன இலக்க தகடுகள் எதுவும் பொருத்தப்படாமல் இயக்கப்பட்டமை, மோட்டார் சைக்கிள்களுக்கு உரிய முறையான சட்டப்பூர்வ ஆவணங்கள் என்று செலுத்தப்பட்டமை, தகுந்த சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத நபர்களால் இவை ஓட்டி வரப்பட்டமை ஆகிய காரணங்களால் இந்த மோட்டார் சைக்கிள்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து விதிகளுக்கு முரணாகவும் செயற்படும் வாகன சாரதிகளுக்கு எதிராக இனிவரும் நாட்களிலும் இத்தகைய கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்று கிளிநொச்சி போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். உண்மையில் தற்பொழுது நான் நினைக்கிறேன், அண்மையில் ஒரு முன்னாள் அதிபர் கிளிநொச்சி மண்ணிலே அதிவேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிளில் அந்த விபத்திலே சிக்கி இறந்திருக்கின்றார். கிளிநொச்சி மண்ணின் மிக பெரும் இழப்பாக அந்த இழப்பு பார்க்கப்படுகிறது. ஒரு முன்னாள் அதிபராக அந்த மண்ணின் ஒரு அறிவு பொக்கிஷமாக ஒரு சிறந்த சமூக சேவகனாக விளங்கிய அந்த முன்னாள் அதிபர் அவர்கள் அந்த விபத்திலே இறந்திருப்பது கிளிநொச்சி மக்களிடையே மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியதாகவே சமூக ஊடகங்கள் ஊடாகவும் அறிய கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே அந்த மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தையும் செய்திருக்கின்றார்கள். இந்த அதிவேகத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் செய்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலே இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பது மக்களுக்கு ஒரு ஆறுதல் தரும் விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு அந்த செய்தி இருக்கிறது. நல்லது அன்பு சொந்தங்களே, இதுவரை இடிமுழக்கத்தின் செய்தியோடு இணைந்திருந்தீர்கள். மீண்டும் இன்னொரு செய்தியோடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் பி சக்திவேல். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை நல்குங்கள் இடிமுழக்கம் யூடியூப் தளத்திற்கு. நன்றி. உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.